ரட்சிப்பு நிச்சயம் இருக்கணும். தேவனின் பாவத்தை மன்னித்திருக்கிறார் என்கிற ரட்சிப்பின் நிச்சயம் யாருக்கு உண்டாயிருக்கும் தெரியுமா? அவருடைய ஐஸ்வர்யத்தை, அந்த இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தை, அந்த கிருபையின் ஐஸ்வர்யத்தை தேவன் யாருக்கு அருளி இருக்கிறாரோ அவர்களுக்கு பாவ மன்னிப்பின் நிச்சயம் உண்டாயிருக்கும். அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயம் எவர்களுக்கு இருக்கிறதோ அவர்கள் எல்லாரும் நான் சொல்லுகிறேன் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் ஐஸ்வர்யத்தோடு இருக்கிறார்கள் என்று சொல்லி, இன்றும் கூட இந்த உலக பிரகாரமான காரியங்கள் என்னிடம் இல்லை, ஆனால் தேவன் அருளின ரட்சிப்பின் நிச்சயம் இருக்கிறது என்று சொல்லுகிறீர்களா? இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஏழை எளியவர்களாக இருந்தாலும் சரி, பாருங்க, இந்த நாளில் என்ன சூழலில் இருந்தாலும் கர்த்தருடைய பார்வையில நீங்க தான் ஐஸ்வர்யவான், நீங்க தான் ஐஸ்வர்யவான். நாளொன்று வரும், அந்த நாளில் என் ஐஸ்வர்யவான் என்று சொல்லி தேவனுடைய கிருபையை பெற்ற ஐஸ்வர்யத்தை சம்பாதித்த ஒவ்வொருவரையும் பார்த்து பரலோகம் சொல்லும், என் ஐஸ்வர்யமான பிள்ளைகளே வாருங்கள், ஆசீர்வாதத்தை கொண்ட பிள்ளைகளே வாருங்கள், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் ஏன் வெளியே நிற்பானேன், உள்ளே வாருங்கள் என்று சொல்லி பரலோகம் ஒரு அகமகிழ்வோடு ஒரு ஆர்ப்பரிப்போடு நம்மளாம் வரவேற்க போகிறது. இந்த உலகத்தின் ஐஸ்வர்யத்தை கொண்டவர்கள் எப்படி இருப்பார்கள்? வேதம் சொல்லுகிறது. 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது பாருங்க, இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தையுள்ளவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, இந்த உலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் பாருங்க நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும். நிலையற்ற ஐஸ்வர்யம், இந்த உலகத்தின் ஐஸ்வர்யம் எல்லாம் எதுவா? நிலையற்றது, அது நிலையானது அல்ல, ஒரு ஸ்டேபிளா நம்ம கூட இருக்கக்கூடியது அல்ல, நம்மளோடு ஆணி அடிச்சது போல நம்மளோடு வரப்போகிறது அல்ல. இது இதற்காக தான் ஜனங்கள் ஓடுகிறோம், அனுதினமும் ஓடுகிறோம். எதற்காக ஓடுகிறோம் தெரியாம ஓடிக்கொண்டிருக்கிறோம். எதற்காக ஓடுகிறோம் என்று தெரியாமலே ஓடி ஓட்டத்தை முடித்தவர்களும் உண்டு. இன்று இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான சகோதரியே சகோதரனே, நீ ஓடுகிற ஓட்டத்துல ஒரு நிச்சயம் இருக்கணும். நான் இந்த உலகத்துல ஓடுகிறேன், ஒரு ஓட்டத்தை ஓடுகிறேன், நல்ல போராட்டத்தை போராடி நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறேன். இந்த உலக ஜனங்கள் சம்பாதிக்கிறது போல அல்ல, கிருபையின் ஐஸ்வர்யம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.